வணக்கம். ஒரு ஸ்டூடெண்ட் எக்ஸாம்ல சூப்பரா மார்க் வாங்குறாரு. ஆனா படிச்ச விஷயத்த நிஜ வாழ்க்கையில பயன்படுத்த கொஞ்சம் தடுமாறுகிறார். இத நீங்க கவனிச்சிருக்கீங்களா? இந்த மாதிரி ஒரு சிக்கல எப்படி சரி பண்றது? வெறும் தியரிய மட்டும் டெஸ்ட் பண்ணாம மாணவர்களோட உண்மையான திறமைய நாம எப்படி அளவிடுறது? அத பத்தி தான் இந்த வழிகாட்டில நம்ம படிப்படியா பார்க்க போறோம். நாம இப்ப பார்க்க போற இந்த உத்திகள் எல்லாமே தேசிய கல்வி நிறுவனத்தோட ஆழமான ஆய்வுகள்ல இருந்து எடுக்கப்பட்ட நம்பகமான தகவல்கள். இதுதான் ஒவ்வொரு டீச்சரும் மனசுக்குள்ள கேட்டுக்கிற ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா? ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மனப்பாடம் செஞ்சிருக்காங்கன்றத தாண்டி அவங்களால உண்மையில என்ன செய்ய முடியும்? இதுக்கு பதிலுதான் செயல்திறன் மதிப்பீடு. அது என்ன, அதை எப்படி உருவாக்கலான்னு நாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். சரி, நாம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு சின்ன அவுட்லைன். இந்த 5 படிகள் மூலமா செயல்திறன் மதிப்பீடுனா என்ன, அதை எப்படி நீங்களே டிசைன் பண்ணி வெற்றிகரமா செயல்படுத்தலான்னு எல்லாத்தையும் கத்துக்க போறோம். வாங்க, முதல்ல படியில இருந்து ஆரம்பிக்கலாம். சரி, நம்ம பயணத்தோட முதல் கட்டம் வெறும் மார்க்குக்காக மட்டும் இல்லாம அதுக்கு மேல ஏன் போகணும்? இந்த மதிப்பீட்டு முறையோட உண்மையான நோக்கம் என்னன்னு முதல்ல நாம புரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இது அவங்களுக்கு என்ன தெரியும்னு சோதிக்கிறது இல்ல, அவங்களால என்ன செய்ய முடியும்னு சோதிக்கிறது. ஒரு கட்டுரை எழுதுறது, ஒரு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறது, இல்ல ஒரு ப்ராஜெக்ட் உருவாக்குறது, இந்த மாதிரி செயல்கள் மூலமா அவங்க தங்களோட அறிவையும் திறமையும் நேரடியா வெளிப்படுத்துவாங்க. இந்த சமையல் உதாரணம் விஷயத்த ரொம்ப தெளிவா விளக்குது இல்லையா? ஒருத்தருக்கு சமையல் குறிப்புகள் எல்லாம் மனப்பாடமா தெரியலாம், ஆனா அதை வச்சு அவரால ஒரு நல்ல சாப்பாடு சமைக்க முடியுதாங்கிறது தான் உண்மையான திறமை. இதுவும் அப்படித்தான். ஓகே, செயல்திறன் மதிப்பீட்டோட முக்கியத்துவம் என்னன்னு நமக்கு இப்போ புரிஞ்சிடுச்சு. ஆனா அடுத்த கேள்வி, இதை எப்படி நம்ம கிளாஸ் ரூம்ல கொண்டு வர்றது? ஒரு யோசனையா மட்டும் இல்லாம அத ஒரு கான்கிரீட் திட்டமா எப்படி மாத்துறதுன்னு பார்க்கலாம். இந்த 3 ஸ்டெப்ஸையும் பாருங்க, ஒன்னோட ஒன்ன எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு. முதல்ல நாம எதை அளவிட போறோம்னு முடிவு பண்றோம். அப்புறம் அந்த திறமையை வெளிப்படுத்த ஒரு நிஜமான சூழலை உருவாக்குறோம். கடைசியா வெற்றியை நாம எப்படி பார்க்கறோம்னு ஒரு தெளிவான அளவுகோலை செட் பண்றோம். இந்த ஆர்டர் தான் ஒரு நல்ல மதிப்பீட்டுக்கு அடித்தளம். ஒரு சூப்பரான அசஸ்மெண்ட் டிசைன் பண்ணிட்டா மட்டும் போதுமா? நிச்சயமா இல்ல. ஸ்டூடெண்ட்ஸ் அதுல ஆர்வத்தோடவும் நம்பிக்கையோடும் கலந்துக்கணும். அதுக்கு அவங்களை எப்படி தயார்படுத்துறது, அவங்களுக்கு தேவையான சப்போர்ட்டை எப்படி கொடுக்கறதுன்னு பார்க்கலாம். அவங்களுக்கு தேவையான டூல்ஸ், ஒரு தெரிவான டைம்லைன், அப்புறம் ஃபைனல் சப்மிஷனுக்கு முன்னாடியே ஃபீட்பேக், இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? இதெல்லாம் மாணவர்களோட பதட்டத்தை குறைச்சு அவங்க கத்துக்கிறதுல முழுசா கவனம் செலுத்த உதவும். அப்பதான் அவங்க இதை ஒரு டெஸ்டா பார்க்காம கத்துக்கிற ஒரு வாய்ப்பா பார்ப்பாங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வேலையை முடிச்சிட்டாங்க, சப்மிட் பண்ணிட்டாங்க. இப்போதான் நம்மளோட முக்கியமான வேலை ஆரம்பிக்குது. அவங்களை எப்படி மதிப்பிடுறது? இது வெறும் கிரேட் கொடுக்கற விஷயம் இல்ல. நம்ம மதிப்பீடு எப்படி அவங்க வளர்ச்சிக்கு உதவ முடியும்னு பார்க்கலாம். இங்க 2 முக்கியமான விஷயம் இருக்கு. நாம அவங்க கடைசியா செஞ்ச அந்த ப்ராடக்டை மட்டும் மதிப்பிட போறோமா, இல்ல அந்த ப்ராடக்டை செய்ய அவங்க ஃபாலோ பண்ண ப்ராசஸையும் சேர்த்து மதிப்பிட போறோமா? அவங்க எப்படி யோசிச்சாங்க, பிரச்சனையை எப்படி அணுகினாங்க, இதுல தான் உண்மையான கற்றலோட தடயங்கள் மறைஞ்சிருக்கு. இதுக்கு பேர் தான் ரூப்ரிக், அதாவது மதிப்பீட்டு அளவுகோல். இது வெற்றிய பல லெவல்களா பிரிக்குது. உதாரணத்துக்கு இந்த தெளிவு அப்படிங்கிற விஷயத்தையே எடுத்துக்கலாமே. ஒரு முன்மாதிரியான வேலையில கருத்துக்கள் எவ்வளவு தெளிவா ஆதாரங்களோட இருக்கும், அதே ஒரு அடிப்படை வேலையில எப்படி தெளிவில்லாம இருக்கும்னு இது வரையறுக்குது. இதனால நல்லா இருக்குன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு ஸ்டூடெண்ட், டீச்சர் 2 பேருக்குமே ரொம்ப கிளியரா தெரியும். நம்ம கொடுக்கிற ஃபீட்பேக் ஒரு ஜட்ஜ்மெண்ட் மாதிரி இருக்கக்கூடாது, ஒரு கைடு மாதிரி இருக்கணும். எது நல்லா இருந்துச்சு, எதை இன்னும் பெட்டரா பண்ணலான்னு நம்ம குறிப்பா சொல்லும்போது அது அவங்கள அடுத்த முறை இன்னும் சிறப்பா செயல்பட வைக்கும். சரி, நம்ம பயணத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த மதிப்பீட்டு முறைங்கிறது ஒரு தடவை செஞ்சு முடிக்கிற வேலையோடு முடிஞ்சு போறது இல்ல. இது எப்படி மாணவர்களோட வளர்ச்சிக்கும் நம்ம டீச்சிங் முறைக்கும் ஒரு தொடர்ச்சியான உந்து சக்தியா மாறுதுன்னு பாப்போம். இந்த மேற்கோள் சொல்ற மாதிரி அனுபவம் மட்டும் பத்தாது. அதை உள்வாங்கி யோசிக்கும்போதுதான் அது உண்மையான அறிவா மாறும். மாணவர்கள் அவங்க செஞ்ச வேலையை திரும்பி பார்த்து, நான் என்ன கத்துக்கிட்டேன், அடுத்த தடவை இதை எப்படி இன்னும் நல்லா பண்ணலான்னு கேட்க வைக்கிறது தான் உண்மையான வெற்றி. இந்த முன்னேற்ற சுழற்சியை பாருங்க. மாணவர்கள் தங்களை தாங்களே மதிப்பீடு செஞ்சுக்கிறாங்க, மத்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து கத்துக்கிறாங்க. அதே நேரத்துல டீச்சர்ஸான நாமும் அவங்க பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்து கத்துக்கிட்டு நம்மளோட அடுத்த மதிப்பீட்டை இன்னும் சிறப்பாக்குறோம். இது கத்துக்கிறத ஒரு டீம் பயணமா மாத்துது. நம்ம எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேயே திரும்ப வருவோம். மாணவர்களால ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல முடியுதாங்கிறத விட அவங்களால நிஜ உலகத்துல ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்க முடியுதாங்கிறது தான் முக்கியம்.
உங்க அடுத்த அசஸ்மெண்ட் அவங்க அப்படிப்பட்ட ஒரு சிக்கலை தீர்க்கிற வாய்ப்பா இருக்கக்கூடாது. இந்த வழிகாட்டிய பயன்படுத்தி உங்க மாணவர்களோட உண்மையான திறனை வெளிக்கொணர இன்னைக்கே தொடங்குங்க. நன்றி.